Assalamualaikum, welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. So நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் நிறைய vlogs வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், தொடர்ந்து பாருங்க. வீடியோ என்னன்றதை பார்த்துலாமா? இந்த vlog பாத்தீங்கன்னா வந்து பிளானே இல்லாம பிளான் போட்டா கூட அதை சம சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்ற விஷயத்த ஒரு சூப்பரான ஐடியாவா இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. கூடவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நிறைய டிப்ஸ். வீக்கெண்ட் ஆயிடுச்சுனாலே எல்லாருமே வந்து இங்க யூஏல மார்னிங் நம்ம லேட்டா தான் இருந்திருப்போம். மார்னிங் சொல்றதை விட அது ஆஃப்டர்நூன் சொல்றது தான் வந்து கரெக்ட் டைமிங்கா இருக்கும். அப்படிதானே எல்லார் வீட்லயுமே அந்த மாதிரி தாங்க நாங்களும் எந்திரிச்சதுமே என்ன நினைச்சோம்னு தெரியல. சரி, போன வாரம் வந்து போட்ட பிளான இந்த வாரம் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சும்மா ஜஸ்ட் கேட்கலாமேன்ற மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயா வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தா உடனே வந்து எல்லாரும் ஓகே ஓகே சொல்லிட்டாங்க. ஐயோ என்னடா உடனே ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி. அப்புறம் சரி ரெடி ஆயிடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே க்ரோசரி போயிட்டு ஷாப்பிங் பண்ண போயாச்சு. நாங்க எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஜெபிள் ஜெய்ஸ் யூஏலே ஒரு ஹையஸ்ட் மலைன்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நிறைய பேர் தமிழ்நாட்டோட ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, தமிழ் பீப்புள்ஸ் எல்லாருமே. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ். பட் நாங்க போயிருக்க டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கூலிங்கான டைம்ல, பட் வார்மான டைம், ரொம்ப சூப்பரா இருந்தது. குட்டீஸோட போற பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த 6 months பேபி, அதுக்கப்புறம் இந்த பர்த்திங் பேபி, அந்த மாதிரி பேபிஸ் எல்லாம் வந்து அந்த டைம்ல கூட்டிட்டு போக முடியாது. அதுக்குன்னே அவங்க வளரணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி வார்ம் டைம்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா, நாங்க கூடயுமே வந்து ஒரு 5 months to 5 to 6 months அந்த மாதிரி டைம்ல உள்ள பேபிஸ் எல்லாம் கூட தூக்கிட்டு போயிருந்தோம். அது எல்லாமே இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். நாங்க போனோடனே பாத்தீங்கன்னா சிக்கனும் அப்புறம் ஃபிஷ்ஷும் தான் வந்து எங்க சைடு நாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து எடுத்துட்டு போயிடலாம் பார்பிக்யூ பண்றதுக்கு. ஏன்னா இந்த மலை போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நைட் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தாதான் அந்த மலைக்கு போயிட்டு ஃபுல்ஃபில் ஆனதாகவே. இல்லைன்னா வெளியாவது அட்லீஸ்ட் ஏதாவது வாங்கிட்டு போய் அந்த கூலிங்ல வந்து உட்காந்து எப்படியாவது சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. நிறைய பேர் இருந்து சன்ரைஸ் பார்த்துட்டு வருவாங்க. பட் நாங்க வந்து சன்ரைஸை வந்து எழுப்பி விட்டுட்டு கிளம்பி வந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனா இருந்துச்சு. அதையுமே இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். பொதுவா பாத்தீங்கன்னா பார்பிக்யூ பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் வந்து இந்த சீ பிரேம், அப்புறம் ஷெரி, திலாப்பியா, இந்த மாதிரி ஃபிஷ் இப்படி இந்த ஷேப்ல கட் பண்ணி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மசாலாலாம் நம்ம வந்து போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அது நல்லா உள்ளெல்லாம் மசாலா ஏறி ஊறுறதுக்கும், அங்க போய் பார்பிக்யூ பண்ணோடனே நல்லா உள்ள வெளியே எல்லாம் செம கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா. பட் அதுலயுமே நாங்க ஒரு மிஸ்டேக் பண்ணோம், அதை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நான் அந்த வீடியோல ஷேர் பண்றேன். ஃபிஷ் மசாலா வந்து நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி ஃபிஷ் மசாலாலாம், அதுல வந்துட்டு நான் வந்து என்ன சேர்த்திருக்கேன்னா கோகனட் ஆயில், அதுக்கப்புறம் வந்து பூண்டு நசுக்கி போடுறதை விட மசாலாவோட எல்லாமே மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு மசாலா ரெடி பண்ணிக்கிட்டேன் ஃபிஷ்ஷுக்கு. அதுக்கப்புறம் சிக்கனுக்கு பாத்தீங்கன்னா 2 டைப்பா வந்து நான் மசாலா ரெடி பண்ணியிருந்தேன். பார்பிக்யூ பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தட்டி விட்டு லைட்டா ஸ்போக்ல இந்த மாதிரி வந்து நம்ம பிரஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா ஊறி இருக்கும். நாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா கிளம்புனது வந்து நைட்டு 10 o'clock அந்த மாதிரி கிளம்புனது வீட்டுல இருந்தே. நாங்க இதெல்லாம் ரெடி பண்ணி இந்த மசாலா போடுற டைம் வந்து கரெக்டா 6 o'clock இருந்துச்சு. அப்பதான் கரெக்டா ஒரு 4 மணி நேரம் ஊறதுக்கு அப்படி கரெக்டா இருக்கும். நாங்க க்ரோசரி போயிட்டு வந்ததே வந்து மதியானம் 1:30 போல போயிட்டு 3 மணிக்கு தான் வந்தோம். வந்து சாப்பிட்டு மெதுவா வேலைய ஆரம்பிச்சாச்சு. நான் 2 டைப் மசாலா சொல்லியிருந்தேன்ல, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் மசாலா, இன்னொன்னு வந்து ரெட் மசாலா. ரெட் மசாலாக்கு அசேசுவல் சிக்கன் 65 மசாலா தான் யூஸ் பண்ணியிருந்தேன். கிரீனுக்கு மட்டும் ஓன் மசாலா. அது எல்லாமே வந்து நான் இன்கிரீடியன்ஸ் என்னென்னலாம் போட்டேன்றதை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன், கண்டிப்பா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா பார்பிக்யூ பண்ணும்போது இந்த மாதிரி கலர்ல கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும், நமக்கு அது பார்க்கும்போதும் லுக் வைஸ் செமையா இருக்கும். இந்த மாதிரி வந்து மலைக்கு போறப்ப இந்த மாதிரி பார்பிக்யூ செட்டப்லாம் பண்றப்ப என்னென்ன வீட்டுல கிடைக்குதோ எதெல்லாமே வந்து கையில கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொண்டு போயிடுவோம், எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால தான் வந்து என் கையில என்னென்ன மாட்டுச்சோ எல்லாத்தையும் யோசிச்சு ஓரளவுக்கு எடுத்து வச்சு பேக் பண்ணியாச்சு. பார்பிக்யூ பண்றதுக்கு அந்த கம்பி, அதுக்கப்புறம் தனியா நான் செப்பரேட்டா வந்து அந்த கேஸ் ஸ்டவ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தேன். ஸோ அதை போட்டு அங்க வச்சு டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டோம், மண்டை மேல உள்ள கொண்டே மறந்துட்டோமேன்ற மாதிரி ஃபிஷ் பாக்ஸ் அப்படியே வச்சுட்டாங்க என் ஹஸ்பண்டுக்கு. அதையும் ஞாபகப்படுத்தி ஒரு வழியா எடுத்துட்டு எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க 2 ஃபேமிலி. ஸோ அவங்களோட சேர்ந்து எல்லாம் அப்படியே ஒட்டுக்கா கிளம்பி ஆயிடுச்சு. வீட்டுல இருந்து கிளம்பும் போது டைம் பாத்தீங்கன்னா 10 o'clock. பாத்துக்கங்க எப்ப கிளம்புறோம். இதுக்கப்புறம் நாங்க போய் அங்க போய் ரீச் ஆயிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு நைட்டு சாப்பாடு டின்னர் முடிக்க அதுக்கு இடையில வேணும்ன்றதுக்காக அங்கங்க ஒரு 2 ஃபேமிலி கிட்ட வந்து ஃபுல்லா அந்த குப்பூஸ், அதுக்கப்புறம் மைனஸ், அம்மூஸ், சீஸ், கார்லிக் அது எல்லாமே ஒரு ஃபேமிலியை வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. இன்னொரு ஃபேமிலி வந்து பார்பிக்யூ செட்டப்க்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்துக்கிட்டாச்சு. நாங்களுமே ஒரு பார்பிக்யூ செட்டப்க்குரிய திங்ஸையும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் எங்க கிட்ட இருந்ததுனால. பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸ் பாக்கெட்டு, அப்புறம் பிஸ்கெட் பாக்கெட்டு, எல்லாமே ஜூஸ், அதுக்கப்புறம்
மோர் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ஸோ அதெல்லாம் வச்சுதான் கொஞ்சம் மேனேஜ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. பெரியவங்களை சமாளிக்க பெருசா ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணோம், அதையும் சொல்றேன். ஆல்மோஸ்ட் நாங்க ரீச் ஆகும்போது பாத்தீங்கன்னா 11:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிதான் உள்ள என்ட்ரன்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ஆப்போசிட்ல உள்ள போயிட்டோம்னா நம்ம ஒரு பிளேஸ்ல போய் செட்டில் ஆகிக்கலாம், இல்லைன்னா இடமே கிடைக்கலன்னா ரோட்ல தான் நம்ம போட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கண்டிப்பா ஒன்ஸ் 1 இயருக்கு ஒன்ஸ் ஆகுது இங்க இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாத்துருங்க. அப்பதான் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது. எல்லாத்தையும் விட பெரிய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா திங்ஸையுமே கொண்டு வந்து விரிச்சு கிரிச்சு நம்ம செட் ஆகி உட்கார்றதோ, திரும்ப வந்து எல்லா திங்ஸையும் பார்த்துக்கிட்டு பொறுக்கி எடுத்துட்டு போறது இருக்கு பாத்தீங்களா, அதான் ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். பட் இங்க வந்து எல்லாருமே ஆளாளுக்கு ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு தான் ரொம்பவே ஈஸியா இருந்தது. வந்தது மாதிரியும் தெரியல, செஞ்சது கிளம்புனதுலாம் வந்து பெருசா தெரிஞ்சுக்கல. எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகி பண்ணும்போது அது ஒரு ஜாலி தானங்க. இந்த இதுமே பாத்தீங்கன்னா குட்டி ஸ்நாக்ஸ் பார்த்தோன்னே ஆளாளுக்கு ஒன்னொன்னு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்பிக்யூ பண்றதுக்கு. ஃபுல்லா ஃபயர் எல்லாம் மூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல நான் முக்கியமான விஷயத்த ஒண்ணு மறந்துட்டேங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் இருக்க வரைக்கும், நல்ல உள்ளம் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து லைஃப்ல எப்பவுமே வந்து கஷ்டம் இருக்காதுன்ற மாதிரி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அன்னைக்குங்க வீட்டுல மசாலா தடவுனது, அதுக்கப்புறம் கிளீன் பண்ணது எல்லாமே ஹஸ்பண்ட் தாங்க. என்ன நடந்துச்சோ என்னவோ தெரியல, முதல் நாள் லைட்டா ஏதோ என்னோட பையனுக்கு வந்து நான் ஜஸ்ட் பவுடர் அடிச்சு தட்டும் போது அவன் செயின்ல உள்ள கம்பி என் கையை கிழிச்சிருச்சு. அதுமே வந்து ரைட் சைடு ஹேண்டுன்றதுனால என்னால ஒரு வேலையுமே பண்ண முடியல. சோ எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க. பத்தாவதுக்கு இங்க வந்து பார்பிக்யூலையும் சேரை போட்டு உட்கார வச்சாச்சு. ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் எப்பயாவது இந்த மாதிரி வேலை பார்க்கும் போது அதை பார்த்து ரசிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா. அதெல்லாம் என்ஜாய் பண்ணவங்களுக்கு தாங்க தெரியும். என்ஜாய் பண்ணவங்க எல்லாம் மறக்காம கண்டிப்பா ஹைஃபை தட்டிட்டு போயிருங்க கமெண்ட்ல. அப்புறம் இன்னொரு ஃபேமிலி மட்டும் தான் வந்து நான்வெஜ் எடுத்துட்டு போயிருந்தோம். நான் வந்து சிக்கனும் ஃபிஷ் எடுத்துட்டு போயிருந்தேன். அவங்க வந்து ப்ரான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்து இடையில வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி இந்த பார்பிக்யூ செட்டப்க்கு ரெடி பண்றது, அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் எல்லாம் ரெடி பண்றது பார்பிக்யூ செட்டப்ஸ், அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஒவ்வொன்றும். இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றதை விட ஃபேமிலின்னு சொல்றது தான் மேட்சா இருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளோ அனோனியமா அவ்வளோ சப்போர்ட்டிவா இருப்போம் எல்லாருமே. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதோட எல்லாருமே ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இந்த பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து முக்கியமா ஆம்பளைங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டீயை கொடுத்தீங்கன்னா வந்து கம்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அதையுமே வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் அடுப்பு வச்சுட்டு டீ போட்டு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாருக்கும். அப்பதான் கொஞ்சம் வந்து எல்லாம் பசிக்குது அது இதுன்னு சொல்லாம இருக்க, எத்தனை டீ வேணாலும் வாங்கி வாங்கி குடிச்சுக்கோங்கப்பா, கப்பு கப்புன்னு அடிச்சுக்கிட்டு கம்னு இருங்கன்ற மாதிரி இருந்தாச்சு. ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மச்சான் எல்லாம் சேர்ந்து ஒன்னொன்னா பண்ணி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லா நேரமா ஒரு கம்ஃபர்டபிள் இல்லன்னே சுத்திட்டு இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா சேர்ல உட்காந்து அதை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபிளா இருந்துச்சு. இதெல்லாம் எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். அதுலயும் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி உட்காந்து பார்பிக்யூ தனியா பண்றது அப்படின்றதெல்லாம். மேக்ஸிமம் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா அந்த செப்பரேட்டா அந்த அடுப்பு கிட்ட அந்த பார்பிக்யூ செட்டப்ல ஒருத்தர் மட்டும் உட்காந்துருப்பாங்களா, அந்த மாதிரி வேலை எல்லாம் ஹஸ்பண்ட் பார்த்தது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்களா. சோ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். பேக் வந்து பெண்டு கலண்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அங்க சாப்பிட உட்கார டைம்ல எல்லாம். அப்புறம் சேர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்குன்னு சொன்னாங்க. இது கூட நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கு பாருங்க, எவ்வளவு நேரம் ஆயிருக்கு பாருங்க. அதான் இங்க யூஏலே இருக்கோம், நாங்க வந்து அடிக்கடி இந்த மாதிரி போனது இல்லையா. சோ இந்த மாதிரி செட்டப்லாம் வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரி வந்து கம்ஃபர்டபிள்னஸ் நம்ம தேடிக்கணும் உட்காந்துக்கணும் அப்படின்றதுலாம் எந்த விஷயமே தெரியல. இதெல்லாம் அன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. பார்பிக்யூ செட்டப்க்கு கண்டிப்பா அதுல அந்த பார்பிக்யூ பண்ண உட்கார்றவங்களுக்கு கம்ஃபர்டபிள் இருக்கணும். அதுக்கு சேரோ ஸ்டூலோ ஏதாவது ஒன்று கொடுத்து கம்ஃபர்டபுளா உட்காந்துடணும். அது மட்டும் இல்லாம அப்பப்ப பட்டர் தடவி எடுத்துட்டு இருக்கும் போது நல்ல சாஃப்டா கிறிஸ்பியாவும் சூப்பராகவும் வரும் அப்படின்ற மாதிரி ஐடியாவும் அப்பதான் தெரிஞ்சு. ஆல்ரெடி இதெல்லாம் பண்றதுதான், எல்லாரும் பண்றது அப்படின்ற மாதிரி தெரியும். பட் அதை வந்து இன்னுமே நல்லா வந்து ஃபுல்லா எந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி தடவிட்டு செய்ய முடியுமோ அது அந்த அளவுக்கு டேஸ்டும் அந்த கிறிஸ்பினஸ் அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட் எல்லாமே கரெக்டா கிடைக்கும் அப்படின்றத சொல்றேன். இந்த கஞ்ச பிஸ்னாரித்தனை பண்ணுவாங்களா, அதெல்லாம் இதுல பண்ணிடவே கூடாதுப்பா. ஒரு பக்கம் கிட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி என் பிள்ளைங்க எல்லாம் மண்ணுலயும் அங்க உள்ள புழுதிலையும் புரண்டுகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வந்து பெரியவங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்க தான் அந்த நான் சொன்ன 5 to 6 months பேபி. ரொம்ப வார்மான கிளைமேட்டா இருந்ததுனால வெளியவே எல்லாருமே செட் ஆயிட்டோம்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்பவும் வேர்க்கவும் இல்லை, ரொம்பவும் குளிரவும் இல்லை, அந்த கரெக்டான அந்த டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. இடையில காத்து அடிக்கவும் ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஃபைனலா எல்லாரும் ரெடி பண்ணி ஒரு வழியா சோத்த போடுங்கப்பான்ற மாதிரி பசி மயக்கம்லாம் போய் எல்லாரும் உட்காந்தோம். எப்போ உட்காந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 1:30 மணிக்கு சாப்பிடறதுக்கு உட்காந்தோம். நைட்டு சாப்பாடு 1:30 to 2 இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுல ஏதாவது பாக்குறவங்க, என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பாக்குறவங்க டைமிங் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கங்கப்பா. அங்க பண்ணதுலே ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து இதை சாப்பிடணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய அடுப்பு வச்சிருந்திருக்கணும். எல்லாரும் செட்டா ஒன்னா சேர்ந்து ஒரு நேரத்துல சுட்டு சாப்பிட்டு இருந்திருக்கணும். நாங்க கொண்டு போனதோ 2 குட்டி பார்பிக்யூ செட்டப் தான். அதுல பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளாட்டியுமே பாத்தீங்கன்னா பாதிக்கிட்ட ஆறி
போயிருச்சு. அது போக குப்பூஸ்லாம் வந்து இந்த டெம்பரேச்சருக்கே வந்து விரைச்சு போயிருச்சு. எல்லாரும் என்ன ரொட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே கமெண்ட் அடிச்சுட்டு சாப்பிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுல நாங்க பண்ண பெரிய மிஸ்டேக்கே இதுதான். குட்டி குட்டி அடுப்பு இருந்துச்சுன்னா அப்பக்கப்ப அப்படியே வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு லேடிஸ் தனியா குட்டீஸ் தனியான்னு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பெருசா கொண்டு போயிட்டு செட்டப்லாம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்கோம். டபுள் டேஸ் போனீங்கன்னா வந்து அங்க இருந்து கிளம்புறதுலாம் ஓகே, பட் ஏறும்போது கூட 2 ரோடு வந்து ஸ்பேஸ் இருக்கும். நமக்கு இறங்கும் போது ஒரு ரோடு ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும். பிகாஸ் எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக, எந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம ஃபீல் பண்ணிடக்கூடாது. அந்த எல்லோ லைனுக்குள்ளேயே கரெக்டா கண்ட்ரோலா இறங்கிடணும் பார்த்து. நம்ம ஏறுறதை விட இறங்க டைம் இன்னுமே ரொம்ப சீக்கிரமா இறங்கிடுவோம். எல்லாருக்கும் மலை மேல ஏறும்போது காது அடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு மலையில இருந்து கீழே இறங்கும்போது கப்பு கப்புன்னு 2 காதுமே அடைச்சிருச்சுங்க. ஒரு வழியா நாங்க கீழே இறங்கிட்டோம். இறங்கினோடனே பாத்தீங்கன்னா போலீஸ் ஃபுல்லா அப்படியே செக்யூர்டா நின்று இருந்தாங்க. ஃபேமிலி போறோமா, யார் போறோம், என்ன சேஃபா இருக்கோமா, தூங்காம இருக்கோமா, அந்த மாதிரி செக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நாங்க போன டைம் அப்படி இல்ல, மேல சன்ரைஸை கிளப்பி விட்டுட்டு நாங்க அப்படியே பொறுமையா கீழே இறங்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்தா சன்ரைஸை பார்த்துட்டே இறங்கி இருந்திருக்கலாம். பட் அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா குட்டீஸ் எல்லாமே ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம், நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த கூலிங்கான டைம்ல வரும்போது அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் வீட்டுக்காரங்களோட சேர்ந்து கூட்டுக்காரங்களோட சேர்ந்து ஒன்னா சேர்ந்து போனோம்னா தான் அதோட ஹாப்பினஸே சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. யூஏல பாத்தீங்கன்னா நாங்க வீட்டுக்கு போறப்ப இந்த மாதிரி விடிஞ்சு போச்சுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இந்த முக்கியமான ஓடிஜி ஏர் ஃப்ரை பத்தின vlog வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். கண்டிப்பா டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. இது மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.